அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இன்று அடுத்த நாளை 8:30 மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ இல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா 2 மாவட்டங்கள், அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை 25ஆம் தேதி நவம்பர் 4 மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி நவம்பர் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள். 27ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கு கனமழை. மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை, லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த 4 நாட்களுமே. 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது. நாளை எப்படி அது மாறும், அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு. அதன் அடிப்படையில் 28ஆம் தேதிக்கு 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழை, அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால். 29ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் 7 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நிர்வாகத்திற்காக ஆரஞ்சு அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஒரு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்சு அலர்ட்டும் தந்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.